ஜெனிசிஸ் சாப்டர் 17 verses 1 to 3. ஆதியாகமம் 17 வசனங்கள் 1-3 வரை. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஆமாம், எல்லா கரங்களை வைத்து ஆமே சொல்ல முடியுமா? இல்லை கரங்களை வைத்து ஹல்லேலூயா. ஓகே, இந்த இடத்துல ஆபிராம் என்கிற பெயரோடு தான் ஆரம்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதன் பிறகுதான் ஆபிரகாம் என்கிறதான அந்த பெயர் மாற்றம் இந்த அதிகாரத்தில் உண்டாகிறது. இந்த ஆபிராம் அல்லது ஆபிரகாம் அவனுக்கு 99 வயதாகும் போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே வெளிப்பட்டிருக்கிறார். இந்த வயதில் விசேஷமாக ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுகிறார். அடுத்ததாக அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தில் இந்த அதிகாரத்தில் தான் துவங்குகிறது என்று பொதுவாய் சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் என்கிற அந்த பெயர் கொண்ட ஒரு அந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. எல் ஷடாய் என்று சொல்லும்போது எல்லாவற்றிலும் போதுமானவர், ஆல் சஃபிஷியன்ட், எல்லாம் கொடுக்க வல்லவர், அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லது எது தேவையோ அதை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ ஏன் இந்த இடத்துல இந்த பெயரில் அவர் வெளிப்பட வேண்டும்? தேவன், கர்த்தர், உன்னதமான தேவன் என்கிற நாமங்கள், பெயர்கள் எல்லாம் ஆண்டவருடைய அந்த வெளிப்பாடு ஏற்கனவே வந்துவிட்டது, ஆபிரகாமுக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த இடத்துல இந்த வயதில் தன்னை ஏன் கடவுள் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அதில் இன்னொன்றும் சொல்லப்படுகிறது. நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், எல்லாவற்றுக்கும் நான் போதுமானவராக இருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணணும்? நீ எனக்கு முன்பாக எப்படி இரு? உத்தமனாயிரு. கரங்களை வைத்து ராமே சொல்லுங்க பாலாம். நான் போதுமானவர், ஆனால் நீ எப்படி நடக்கணும்? உத்தமனா நட என்று சொல்லி அவனுக்கு சொல்லுகிறான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டார். மீண்டுமாக அந்த உடன்படிக்கைக்குரிய அந்த அடையாளமாக இங்கு ஒரு காரியத்தை கர்த்தர் மீண்டும் பேசுகிறார். இது இனிமேல் தலைமுறை தலைமுறையாக தொடரப்போகிறது என்றும் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். உடன்படிக்கை என்றாலே இட் இஸ் சீரியஸ் மேட்டர். இதற்கு எளிமையாக சொல்லணும்னா திருமணம் தான். எளிமையாக நமக்கு புரிந்து கொள்ளணும். ஒரு கணவன் மனைவி திருமணத்தில் இணைக்கப்படுவது ஒரு திருமண உடன்படிக்கை. இட் இஸ் நாட் எ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா எப்படின்னா, இந்த பில்டிங் கட்டி கொடுங்க, 50 லட்சம் ஆகுதா, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 50 லட்சம் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பில்டிங் என்ன பண்ணிடணும், கட்டி நீங்கள் தான் பொருள் வாங்கணும், நீங்கள் தான் ஆளை வச்சுக்கணும், நான் சொல்கிற மாடல் பண்ணலாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நாளுக்குள் அந்த கீ என்கிட்ட கொடுத்துடணும். இப்போ வீடு யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். பைசா என்ன பண்ணிவிடுவேன், நான் கொடுத்துருவேன். ஓகே, அந்த குறிப்பிட்ட நாள் கொடுக்கப்பட்டது, கையில் கீ வந்துடுச்சு, நானும் பணம் கொடுத்துட்டேன்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணி போகுது, முடிஞ்சு போகுது. ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம், அல்ல சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் அங்கே ஆணி அடிச்சு என்ன பண்ண முடியுது, உள்ளே போவே மாட்டேங்குது. இல்லை ஆணி அடிச்சா புஷ்ஷுன்னு உள்ளே போகுது. அப்படி சொல்லிட்டு நான் அவரை தேடி போனால், சார் என் வேலை முடிஞ்சிச்சு சார் சொல்லிட்டு அவரை முதல்ல பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் கையில் என்ன வந்துடுச்சு சொல்லுங்கள், என்ன வந்துடுச்சு, பைசா வந்துடுச்சு. கான்ட்ராக்ட் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது முடிக்கிறது தான். பட் கவனன்ட், உடன்படிக்கை என்பது இட்ஸ் எவர் லாஸ்டிங், முடிவு இல்லாத நாட்கள் வரைக்கும். திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல, ஒப்பந்தம் கிடையாது, அது ஒரு உடன்படிக்கை. அதுதான் நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்க, திருமணம் என்றால் 1000 காலத்து பயிர். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி அது கான்ட்ராக்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அல்லேலூயா, எஸ் ஆர் நோ? ஏன்னா உனக்கு பிடிக்கலையா, நீ போ, எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணிக்கிறேன், போ. அது சொல்லிக் கொடுத்ததே யாருன்னா, ரொம்ப வேதனையானது பொண்ணுங்களுடைய அம்மா தான் சொல்லிக் கொடுக்குறான். அவன் கிடக்கிறான் விட்டு தள்ளு, அவன் இல்லையா? ஒரு காலத்துலாம் ஐயோயோ அடி உதவான்னு எங்கே தான் இருக்கணும்? சொல்லுங்க பாலாம், பெரியவங்களாக இருக்கிறீங்க சொல்லுங்க பாலாம். அடி உதவாங்கினாலும் அங்கே தான் நீ என் பக்கம் வீட்டு பக்கம் வராத. இப்போ எப்படின்னா அவன் என்ன அடிக்கிறது, அவன் மேலே கை வைக்கிறது, அவனே ரைட்ஸ், நீ வா நீ வா. இல்லை இந்த மாதிரி எத்தனை நாள் பாதுகாப்பாங்க, எத்தனை நாள் சாப்பாடு போடுவாங்க.
ஏன்னா இப்போல்லாம் விமென்ஸ் ஹாஸ்டல்லாம் பெருகி போச்சு, பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகிவிட்டது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த கலாச்சாரம் வேதத்துக்கு உடன்பட்டது அல்ல. இதை உடனடியாக இஷ்டப்படி முறிப்பது வேதம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே அதிகமாக திருமண முறிவு என்பது கிறிஸ்தவர்களுக்குள் அதிகமாக நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. எத்தனை சொல்லுது புரிகிறது? காரணம் என்னவென்றால் இந்த உடன்படிக்கை என்கிறதான காரியத்தை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா அதை பற்றி சொன்னால் தூக்கம் வந்துடும். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் சொல்லுங்க பாக்கலாம் அப்படி சொன்னால் அல்லேலூயா ஆவியில் அப்படியே ஃபயர் ஆகிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கிறார், இதெல்லாம் அதாவது இல்லை, அதெல்லாம் கர்த்தர் அதில் செய்கிற காரியம், அதில் மறுக்கவில்லை. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பட் இதையே நம்ம கேட்டு பழகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தால் அதை செய்வார் என்றதை நம்ம புரிந்து கொள்வதில்லை. பட் இங்கேயும் ஆண்டவர் திரும்ப திரும்ப உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை திரளாய் வர்த்திக்க பண்ணு தான் சொல்கிறார் ஆண்டவர். பிளஸ் பண்ணுகிறார், ப்ராமிஸ் பண்ணுகிறார், அல்லது ப்ராமிஸை ரிமைண்ட் பண்ணுகிறார். ஆனால் அதற்கு ஒன்று சொல்லுகிறார், நான் என் உடன்படிக்கை என்ன பண்ணுவேன், உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி. சொல்லுங்க பாலாம் வசனம் 2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை என்ன பண்ணுவேன், ஏற்படுத்தி. ஸோ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். எதுவுமே ராமே சொல்ல முடியும்? நல்லா கவனிக்க முடியுமா? ஒரு ராமே சொல்ல முடியுமா? மக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவாவுடைய காலத்தில் ஒரு உடன்படிக்கை, மோசையின் காலத்தில் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. என்ன சொல்லப்போனால் புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசுவோடு கூட நம்ம எல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எதுவுமே ராமே சொல்ல முடியும்? இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது அப்படி என்றால் நான் செய்கிறதை செய்கிறேன், நீ செய்கிறதை செய். வீட்டில் கூட வீடு கூட லீஸ் போடுவாங்க, லீஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அக்ரிமெண்ட், இன்னொரு வார்த்தை அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? வாடகை ஒப்பந்தம் சொல்லுவாங்க, அல்லது லீஸ் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. 2 வருஷம் அல்லது 1 வருஷம்தான் லீஸ். இந்த 1 வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும், நான் அதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அதை வாங்குகிறவர் கொடுவார். அதுக்கு லீஸ் அந்த போகிறவர் என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு வருஷத்துக்குரிய தொகையை கொடுக்கிறேன். அப்புறம் அதில் நடுவில் சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த குத்தகைக்கு எடுக்கிற நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணக்கூடாது, வாடகைக்கெலாம் விடக்கூடாது. நம்ம அப்போல்லாம் நடக்கும். லீஸ்க்கு எடுத்துகிட்டு இவங்க எங்கன்னா இருப்பாங்க, இவங்க வாடகை விட்டு அதில் 10,000 சம்பாரிச்சுக்குவாங்க. அவர் பாவம், அவர் ஏமாந்துருவார். சரிங்களா? ஸோ நிறைய கண்டிஷன் வச்சுருப்பாங்க. நல்லா கவனிங்க, இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் நான் ஏற்படுத்துகிறேன். அடுத்தது கீழே சொல்லுகிறார், உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? உடன்படிக்கையின் தேவன் நம்மை பெருக வைக்க விரும்புகிறார். உடன்படிக்கைன்னு சொல்லும்போது அது ஒரு முடிவற்ற ஒரு ஒப்பந்தம். அதை சொல்லப்போனால் இட்ஸ் லாங் டேர்ம், அது நீண்ட காலத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற ஒன்று. இதை கடவுள் ஏற்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போது அந்த உடன்படிக்கையில் நாம் அனைவரும் நிலைத்திருந்தால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். நான் உடன்படிக்கையை சிம்பிளாக முறிச்சு போட்டு, கான்ட்ராக்ட் முடிஞ்ச மாதிரி முடிச்சு போட்டு நான் போனேன்னா இதில் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காது. ஆனால் அவர் உடன்படிக்கையை முறிக்கிற தேவன் அல்ல. நல்லா கவனிக்கணும், அவர் அதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அதில் நிலைத்திருக்க விரும்புகிறார். நாம் தான் அநேக நேரங்களில் உடன்படிக்கையை மறந்து அல்லது உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விலகி போகிறோம். அப்போது இதை சொன்னவுடன் ஆபிரகாம் பண்ணுகிறான், அவன் சொல்லுகிறான், என்ன பண்ணுகிறான்? வசனம் 3 பாருங்க பாலம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடே பேசினார். சொல்லுங்க பாலம். ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? முகம் குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடே பேசுகிறார். இப்போ கவனிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய காரியத்தை பேசுகிறார். உடன்படிக்கையை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறார். அது எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லுகிறார். அடுத்தது அதனால் என்ன பண்ண போகிறேன்லாம் சொல்லுகிறார். ஓகே, இப்போ நான் கவனிக்க வேண்டும், ஏன் ஆண்டவர் இந்த இடத்தில் நான் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிறேன் என்பதை கவனிக்க போகிறோம். விசேஷமாக அதை கவனிக்க போகிறோம். அடுத்தது அதற்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற காரணம் என்ன அதை மாத்திரம் கவனிக்க போகிறோம். கரங்களை ஊற்றி எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? ஓகே, நல்லா கவனிப்போம். இப்போது முதல் வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது. எத்தனை வயசில் பேசுகிறார்?
ஓகே, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போது என்ன நடந்தது? ஏன் நீ எனக்கு முன்பதாக உத்தமனாக நடக்க வேண்டும் என்று அவனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். அப்போ இவனிடத்தில் என்ன வாழ்க்கையில் என்ன குறைபாடு? உத்தமம் என்று சொன்னால் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறான். குற்றமற்ற என்று சொல்லலாம், அல்லது நம்பத்தகுந்த என்று சொல்ல முடியும். அடுத்தது சரியான, அல்லது என்ன சொல்லப்போனால் குற்றம் சாட்டப்படாது என்ற அர்த்தத்தை சொல்லப்படுகிறது. உத்தமம் என்று சொல்லும்போது இன்டெகிரிட்டி. அப்போது நம்மிடத்தில் அவர் நம்பத்தகுந்த நபராக நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லது முழுமையான பர்ஃபெக்ஷன் சொல்லும்போது அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த ஒரு குறை குற்றமே இல்லாத அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நம்ம இருக்க முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை அந்த கட்டத்துக்குள் நம்ம வந்துடணும் என்று அவர் விரும்புகிறார். என்ன சொல்லப்போனால், அவர் குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நீ நடந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன குறை என்று பார்க்கும்போது, அப்படியே முன்னாடி அதிகாரம் கடைசி வசனத்தை அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். அந்த 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம், ஆகார் ஓகே, இன்னொரு சொல்லலாமா? ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் எத்தனை வயசாக இருக்கிறான்? 86 வயது. இப்போ அதோட அடுத்த பகுதி அல்லது அடுத்த அதிகாரம் எத்தனை வயசில் தான் ஆரம்பிக்குது? 99. ஏறக்குறைய எத்தனை வருஷம் இடைவெளி வருகிறது? 13 வருஷம் வருதுங்களா? 13 வருடம் சில வேத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், பிரச்சனை இவனுடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விலகல். என்ன விலகல் என்று சொன்னால், ஆண்டவர் இவனுக்கும் சாராய்க்கும் இடையில் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த சந்ததியை பெருக வைப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த காலகட்டங்கள் 75 வயதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற காலம் கொஞ்சம் அதிகமான போது, ஏறக்குறைய 85 வயதாக இருக்கும்போது இந்த சாராள் தன்னுடைய கணவனிடத்தில் ஆகார் என்கிற தன்னுடைய வேலைக்காரியை நான் உனக்கு கொடுக்குறேன், அவள் மூலமாய் வருகிற பிள்ளையை நான் என்ன பண்ணுகிறேன், எனக்கு குடும்பத்தில் அல்லது என்னுடைய அந்தஸ்து விளங்கும்படி அல்லதால் அவளால் என் குடும்பம் கட்டப்படட்டும் என்று அவள் சொல்லி ஆகாரை கொடுக்கிறாள். அந்த கால வழக்கத்தின்படி பிள்ளை இல்லாத தம்பதிகள், நல்லா கவனிக்கணும், பிள்ளை இல்லாத தம்பதிகள் அடிமைப்பெண் அல்லது வேலைக்கார பெண் இருக்கும்போது அவர்களை மனைவியாக கொடுத்து அதில் பிறக்கிற குழந்தையை கொண்டு தன் குடும்பமாக அல்லது தன்னுடைய சந்ததியாக எடுத்துக்கொள்கிற ஒரு வழக்கம் இருந்தது. நல்லா கவனிக்கணும், அது அந்த கால வழக்கம். அதற்கு ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? ஓகே சொல்லுகிறார். இப்போ என்ன நடக்குது? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் திருமணம் ஏற்பட்டு அதில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பேர் தான் இஸ்மவேல். சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்மவேல். இப்போ தேவன் சொன்ன வார்த்தையின்படி இவருடைய காலகட்டங்கள் போய்கொண்டிருக்கும் போது இடைவெளி அதிகமானது, காலங்கள் அதிகமானது. ஆனால் இந்த காலம் அதிகமானதுனால இவர்கள் ஒரு சிறிய ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். அநேக நேரங்களில் நாமும் தேவன் சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொள்வோம், நம்புவோம். ஆனால் காலங்கள் அதிகமாகும் போது நாமவே சில முயற்சியை எடுத்து அல்லது சிலருடைய ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைக்குள் செல்லும்போது தேவனுடைய பாதையை விட்டு என்ன பண்ணுகிறோம்? கொஞ்சம் விலகுகிறோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அல்லேலூயா. அப்போது இதில் தான் ஆண்டு சொல்லுகிறார், நான் எல்ஷடாய், நான் போதுமானவர். உனக்கு என்ன வேணும் அதை நான் கொடுக்குறேன். உனக்கு என்ன, உன் சந்ததி தானே வேணும். இங்கே கீழே கூட பார்த்தீங்கன்னா அதுலேயும் சொல்லப்படுகிற, அல்லது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பேசியிருக்கிறார், அப்பவும் இதை அவன் ஓப்பனாக சொல்லியிருக்கிறான். 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகமம் 15:2. கர்த்தராகிய ஆண்டவரே, சொல்லுங்க பாலாம். கர்த்தராகிய ஆண்டவரே சொல்லுங்க, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் என்ன எப்படி இருக்கிறேன்? நல்லா கவனிக்கிறீங்களா? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர், இவன் ஒருத்தர் இருக்கிறான் கூட, வீட்டில் மேனேஜராக இருக்கிறான், வீட்டில் பிறந்தவன் தான், ஆனால் வீட்டில் பிறந்த ஒரு வேலைக்காரன் என்று சொல்லுகிறான். அப்புறம் 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம்.
பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். இவன் முடிவு கட்டுட்டான். அப்போ பிள்ளை இல்லை, ஆண்டு சொன்னாரு பிள்ளை பிறகாது போல இருக்குது, இனிமேல் யார் தான் வாரிசு சொல்லுங்க பிள்ளை, யார் தான் வாரிசு? எலியேசர் அப்படின்னு நினைக்கிறார். அப்பொழுது 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை மீண்டும் உண்டாகிறது. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, அல்லது உன் வாரிசு அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே. எத்தனை பேர் புரிகிறது? கரங்களை வச்சு ராம சொல்ல முடியுமா? பாருங்க, முடிவு கட்டிட்டார். ஏற்கனவே என்ன ஆண்டவர் பிள்ளை இல்லை, 75 வயசில் பேசினார், அதுக்கப்புறம் வந்துட்டார், கானானுக்குள்ளே வந்துட்டார், சில வருஷங்கள் ஆகிறது. ஆண்டுகிட்ட கேட்குறார். ஆண்டவர் ஏற்கனவே பேசும்போது அவன் கேட்குறான், ஆண்டவரே என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இவன் தான் சுதந்திரவாளி மாதிரி வாரிசு மாதிரி வருவான் போல இருக்குன்னு சொல்லும்போது, இவன் இல்லைப்பா, உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு வாரிசு சுதந்திரவாளி வரப்போகிறேன் ஏற்கனவே பேசிவிட்டார். கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? இப்போ 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, இப்போ வாசிக்கலாம் 16:1 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு ஓகே, இப்போ பாருங்க, மறுபடியும் பேசின பிறகும் இவன் இல்லைப்பா உனக்கு பிறக்கிறது தான் வாரிசு வரப்போன்னு சொன்ன பிறகும் மறுபடியும் என்ன ஆகல, உடனே நடக்கலை. உடனே தான் சாராய் இந்த முடிவை எடுத்து கணவன்கிட்ட சொல்லுகிறார்கள். கணவன் என்ன பண்ணுறாரு? ஓகே, இந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் இஸ்மவேல். அப்பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 86 வயசு. சொல்லுங்க பாலா. 75 வயசில் ஆண்டவர் பேசுகிறாரு. பல வருஷங்கள் காத்திருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. நடுவில் ஆண்டவர் பேசுகிற கன்ஃபார்ம் பண்ணுறாரு, கொடுப்போமான்றாரு. ஆனால் என்ன பண்ணல, கொடுக்கல. பார்த்தாங்க சாராளம்மா, இது இனிமேல் என்ன பண்ணாத, வேலைக்கு ஆகாது. இந்த மனுஷன் என்ன பண்ணி கிடக்கிறாரு, ஆண்டவர் கொடுப்பாரு என்ன பண்ணி கிடக்கிறாரு, அவரே பிடிச்சி கிடக்கிறாரு, இது வேலைக்காக சொல்லிட்டு யாருன்னா ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஒரு இலையில் சொல்லுங்க பாலாம். சாராளுக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்த ஐடியாவே இது? சொல்லுங்க பாலாம். கண்டிப்பாக யார் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன சாரால் இன்னும் குழந்தை இல்லையா? இல்லை எங்கள் வீட்டுக்கார் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாரு, ஆண்டவர் கொடுப்பான்னு சொன்னாராம் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படியா, இன்னும் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையா, 10 வருஷம் போயிடுச்சே அப்படி சொல்லும்போது தான் இந்த ஊர் வழக்கத்தின் ஆலோசனைகள் உள்ளே வருகிறது. நல்லா கவனிக்கணும். இதை பெற்றுக்கொண்ட பிறகு பிள்ளை பிறக்கிறது. ஆனால் ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுறார். அதோடு 99 வயதில் கர்த்தர் பேசுகிறார். கரங்களை ஊற்றிராமல் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர். ஆனால் இந்த காலதாமதம் நிறைவேறவில்லை என்கிறதான அந்த மன வருத்தம் அவன் வாழ்க்கையில் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு ஆலோசனை வருகிறது. அந்த ஆலோசனையை கேட்டு அவன் செய்யும்போது அதில் பிரச்சனைகளும் வருகிறது. இதில் ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்த பிறகு அல்லது உண்டான போதே பிரச்சனை, குடும்பத்துக்குள் பிரச்சனை, ஆகாருக்கும் சாராளுக்கும் பிரச்சனை. அதனால் அந்த அம்மா ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்லுது, கொஞ்சம் கடினமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. நல்லா கவனிக்கணும். மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார், நீ போ அடங்கிரு. ஏன்னா இப்படியே போனால் அந்த அம்மா ஓடி போகும்போது எங்கே ஓடி போகிறேன்னு தெரியல. அடுத்தது ஓடும்போது கர்ப்பவதியாக ஓடி போகிறாங்க. ஊர் ஜனங்கள் என்ன பேசும் தெரியுமா? என்ன பேசும்? பார் கர்ப்பிணி பெண் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க பாலாம். கர்ப்பிணி பெண் என்ன பண்ணிட்டாங்க? வீட்டை விட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. பேர் யார் பேர் தான் அடி போடும் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பார் அந்த சாரான பொம்பளை கிடையாது. அது ஜபலாம் பண்ணுதே தவிர சர்ச்சைக்கெலாம் போக தவிர பொள்ளத்தாச்சு போன என்ன பண்ணுச்சு இல்லை நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனால் ஓட வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை சொல்லுங்க பாலாம். அந்த 16ஆம் அதிகாரம் 8 எல்லாம் 16:8 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். எல்லாம் சேர்ந்து சாராயின் ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாரை ஆகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றால். எங்கே போகிறேன் அதை சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை. உண்மை இது ஒரு பக்கம் தவறு தான். ஆபிரகாம் சாராளை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா இந்த அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல. ஏனென்றால் அடிமை பெண், அவளுக்கு உரிமை கிடையாது. நீ தலை காட்டினா தலை காட்டிட்டாங்க, வேறு வழி கிடையாது. இப்போது பிரச்சனை என்று வரும்போது சாரால் கடினமாக நடத்துகிறாள். இது ஒரு பக்கம்
அது சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு ஓடுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லும்போது அதில் கவனிக்கும்போது வசனம் 4 சொல்லுங்க பாலாம். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது ஆகார் கர்ப்பம் தரித்தால் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது இங்கே தான் பிரச்சனை. ஒரு அல்லையில சொல்லுங்க பாலாம். அப்போ ஓடுறதுக்கு என்ன பிரச்சனை? அற்பமாக எண்ணுகிறாள். வாழ்க்கை கொடுத்த தன்னுடைய எஜமாட்டியை அற்பமாக எண்ணுகிறாள். இப்போ ஆண்டவர் பேசுகிறார் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய். அப்போ என்னதான் பிரச்சனை? ஆகாருக்கு என்னதான் பிரச்சனை? அடங்கி இருக்கு தான் பிரச்சனை. ஒரு அல்லையில சொல்லுங்க பாலாம். நல்லா சத்தமாக சொல்லுங்க பாலாம். அநேக நேரத்தில் நமக்கு எதுதான் பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. அடங்கி போகிறது தான் பிரச்சனை. ஆகாருடைய வாழ்க்கையில் அவள் அடங்கி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆபிரகாமும் அல்லது ஆபிராமும் சாராயும் செய்தது சரி கிடையாது. ஆண்டவர் பார்வையில் அது சரியல்ல, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் இவருடைய பாட்டில் பார்க்கும்போது இவள் அடங்கி இருக்கவில்லை. நாச்சியாரை எஜமானியை அற்பமாக எண்ணுகிறார். அதில் தான் ஆண்டு சொல்லுகிறார், நீ திரும்பி போ, அடங்கிரு. எல்லாம் ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ மறுபடியும் ஆண்டவர் எங்கே திரும்ப வராரு? இது ஒரு பக்கம் முடியுது. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வரார். நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இரு. இங்கே ஆண்டவர் சரி பண்ணிட்டார். நான் உன் சந்ததி நான் என்ன பண்ணுறேன்? ஆகாரே கவலைப்படாத, உன் சந்ததி நான் என்ன பண்ணுறேன்? பெருக பண்ண சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஒரு ஆமை சொல்லுங்க பாலம். கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நபராக நாம் இருந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையோடு குடும்பத்தோடு அல்லது சபையோடு இணைந்திருந்தாவே நமக்கு சம் பிளஸிங் கர்த்தர் வச்சிருக்கிறார். எது பேர் ஆமே சொல்ல முடியும்? ஆகார் ஒன்று பெருசாக ஆராதனை பண்ண ஆராதனை வீராங்கனை ஜப வீரெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா எகிப்திலிருந்து வந்தவங்க, அவங்க வழக்கம் குடும்பம் அல்லது அவங்களுடைய ஆராதனை முறையெல்லாம் எகிப்திலிருந்து அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஆனாலும் இவள் இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு மனைவியாக ஆறிவிட்டாள். அதன் நிமித்தம் ஆகாருக்கு ஒரு பிளஸிங் கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? புரிந்தவர் ஆமே சொல்ல முடியுமா? நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆகாரை தேடி ஆண்டவர் தான் போகிறார். ஆகார் ஒன்றும் ஆண்டவரே இப்படி தள்ளி விட்டுட்டாங்களே என்று கூப்பிட்டாங்களேன்னு தெரியல. ஆண்டவரே தேடி போற. ஏனென்றால் நீ இருந்த குடும்பம் ஆபிரகாம், உன்னுடைய வாழ்க்கை துணை ஆபிரகாம். ஏனென்று சொன்னால் அவன் என்னை விசுவாசிக்கிறவன். அவன் ஒரு பக்கம் தவறு பண்ணியிருந்தாலோ அவனுடைய தவறு நிமித்தமாக நீ பாதிக்கப்பட்டிருந்தாலோ உன்னை நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். எதுவுமே ராம சொல்ல முடியும். இது இங்கே முடியுது. ஆனால் இந்த பக்கம் வரும்போது 17 அதிகாரத்தில் 99 வயசு மறுபடியும் பேசுகிறார். யாருக்குரிய சொன்னது போல் 13 வருஷம் ஆண்டவர் பேசவில்லை. காரணம், நீ உன் விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் என்ன பண்ணிட்ட? வழி விலகி போயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்மிடத்திலும் ஆண்டவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உத்தமம் என்று சொன்னால் கடவுள் எதிர்பார்க்கிற வழியில் நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அதில் காலதாமதங்கள் உண்டாகலாம், அதில் நமக்கு இடையில் பலவிதமான பேச்சுக்கள் வரலாம், அல்லது நம்மை குற்றப்படுத்தலாம், அல்லது நம்மை வேதனைப்படுத்தலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையை தவறாய் பேசலாம். எது நடந்தாலும் எனக்கு வாக்கு கொடுத்தவர் யார்? கர்த்தர். அந்த கர்த்தர் நிறைவேற்றுவார் என்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக அது நிறைவேற்றி காண்பிப்பார். ஆனால் அது நிறைவேற்ற காலதாமதம் ஆகும்போது நாம் சுயத்தின் அடிப்படையில் எடுக்கிற முடிவுகள் அல்லது மனிதர்களுடைய தவறான ஆலோசனைகள் எடுத்து நாம் போய் சிக்கிக்கொள்ளும் போது இப்போ பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஆபிரகாம் வீட்டில் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். யார் வீட்டிலே பிரச்சனை? அல்லேலூயா. ஆபிரகாம் யாருன்னு சொல்ல, யார் அவர்? விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் வீட்டிலே பிரச்சனை. என்ன பிரச்சனை? சாராளுக்கும் ஆகாருக்கும் ஆகலை. அல்லேலூயா. மாமியால் மருமக சண்டை மாறி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். ஐயோ, ஆபிரகாம் வீட்டிலே பிரச்சனை, நம்ம வீட்டில் பிரச்சனை வராதா? ஆனால் என்ன காரணம் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்த்தா நம்மிடத்திலும் சில குறைவுகள் உண்டு. இப்போ விசுவாசி வீட்டில் பிரச்சனை வருமா வராதுங்களா? ஆனால் என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா பிரச்சனை யார்கிட்ட தான் இருக்குது? யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம எங்கே உத்தமத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், நம்பினா, அதெல்லாம் ஒழுங்காக தான் போச்சு. ஆனால் ஒரு சின்ன காரியத்தில் கொஞ்சம் அவசர முடிவு. ஏன் அந்த அவசர முடிவு? மனைவி கொடுத்த முடிவு. ஏன் அந்த மனைவி அந்த முடிவை எடுத்தார்கள்? கண்டிப்பாக ஊர்க்காரன் சொல்லியிருப்பான், கூட இருக்கிறோம் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சாரால இத்தனை வருஷம் ஆகுது, சரிப்பட்டு வராது அப்படி சொல்லும்போது தான் நல்லா கவனிக்கணும். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இருக்கும்போது தான் இந்த முடிவு. ஆண்டுடைய வார்த்தை
நிறைவேறும் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஏறக்குறைய 3 தடவை பேசியிருக்கிறார். இதை பேசின பின்பும் இந்த முடிவுக்கு வரும்போது தான் ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு. அப்படின்னா நேர்மையாக நட, அல்லது ஒரு முழுமையான ஒரு மனுஷனை நடந்துக்கப்பா, அல்லது நான் குறிக்கிற காரியத்தில், நான் சொன்ன காரியத்தில் நம்பகத்தோடு இரு என்று விரும்புகிறான். அப்போ அவன் நம்பிக்கை அற்றவன் என்று சொல்ல முடியாது, அவன் பாவம் செய்தவன் என்று சொல்ல முடியாது, விசுவாசம் அற்றவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நம்பகத்தன்மையை கடவுளிடமிருந்து அவன் குறைந்து போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கலாம், சபைக்கு வரலாம், கொடுக்கலாம், ஊழியம் பண்ணலாம். பட் ஏதோ ஒரு காரியத்தில் கடவுளுடைய நம்பகத்தன்மையை நாம் இழந்திருக்கலாம், அல்லது அதை மீறி சில பிரச்சனைகளுக்குள் நாம் சிக்கியிருக்கலாம். இந்த ஆகார் நிமித்தமாக இந்த குடும்பத்தில் பிரச்சனை, இதோட கூட நிற்கல, மறுபடியும் குழந்தை பிறந்தபோது மறுபடியும் பிரச்சனை வருது. அப்போ ஒரே வழி, இந்த அம்மா நீ விட்டு என்ன பண்ணுனே, அமுச்சு விட சொல்லிட்டாங்க சாரால். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டா, நீ அமுச்சு விட, நான் பார்த்துக்கிறேன், நான் அவளை பெரிய ஜாதியை கொண்டுக்கிறேன். கரங்களை ஊற்றிடாம சொல்லுங்க பாலம், எல்லா கரங்களையும் தாம சொல்ல முடியுமா? ஸோ பிரச்சனை எங்கேயோ அங்கே ஆண்டவர் டீல் பண்ணிக்குவார். எதுவுமே நான் சொல்றது புரியுது. ஆகாருடைய பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை, இது இவங்களுடைய தவறு. ஆனால் ஆகார் உன் குடும்பத்தில் ஒரு நபராக ஆகிவிட்டது நிமித்தமாக அவங்களுடைய பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு முன் ஒழுங்காயிரு, உத்தமமாயிரு, உன் சந்ததியை, உன் சுதந்திரவாளியாக ஈசாக்கை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த குடும்பத்தில் ஒரு ஒழுங்கை கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தவறுகளால் நாமே சிக்கி, நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டு, அந்த பாதிப்பினால் நம்மை கூட தவறாய் பேசியிருக்கலாம். ஆனால் காரணம் நம்மிடத்தில். ஓகே, இப்போ ஆண்டவர் ஒரு முடிவு கட்டணும்னா முதல்ல அந்த தவறினால் ஏற்பட்ட பாதிப்பினால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன வழிகாட்டுறார் என்று அதை நான் முதல்ல ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்கோடு வரைஞ்சி தான் ஆகணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், புரிந்த ஒரு அலையில் சொல்ல முடியுமா? அதை ஒழுங்குபடுத்தி ஐயோ எதுனா ஆயிடுமா, அதை பற்றி ஆண்டவர் பார்த்துக்குவார். அடுத்தது, இப்போது என் பிரச்சனை அல்லது என் குடும்ப பிரச்சனையில் அல்லது நான் எதில் வழுவி போயிருக்கிறேன், உண்மையற்ற தன்மையில் நான் காணப்படுகிறேன், அல்லது ஆண்டவர் நம்புகிற விதத்தில் இப்பொழுது இந்த காரியத்தில் இல்லையே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நான் நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நிறைய நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் உண்மை. அப்போது இதில் சொல்ல வருகிற ஒரு காரியம், நான் எல்ஷடா என்று சொல்லுகிறார். எல்ஷடா என்று சொல்லும்போது ஆல் சஃபிஷியன்ட், என்னால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். இப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எதுதான், அல்லது மிகப்பெரிய தேவை எதுதான்? குழந்தை. ஒரு ஆமை சொல்லுங்க பாக்கலாம். இதுக்காக தான் நீ வழி மாறி போன, இதுக்காக தான் உத்தமத்தை விட்ட, நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய எல்ஷடையா இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமை சொல்லுங்க பாக்கலாம். இதை கொடுக்க முடியாதா, நீ என்னை நம்பினியே, உன் ஊரெல்லாம் விட்டு வந்தையே, அப்படிதானே? ஊரை விட்டுலாம் வந்தாரா? சொல்லுங்க பாலாம். ஊர் என்கிற தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு வந்தார். எவ்வளோ பெரிய தியாகம், அதில் எவ்வளோ பெரிய விசுவாசம், இவ்வளவு தூரம் நடந்து விசுவாச நடை, இதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் உம்முடைய உண்மையை நீ எழுந்திருக்கிறையே, நான் எதிர்பார்க்கிற நம்பகத்தன்மை இல்லையே, நீ என்ன பார், நான் யார் தெரியுமா, உனக்கு எது தேவையோ அதை நான் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். எது பேராமல் சொல்ல முடியும்? இந்த காலை நேரத்தில் அருமையான விசுவாசிகள், இளம் விசுவாசிகளோ, வளர்ந்த விசுவாசிகளோ, புதியவர்களோ, வயதானவர்களோ, வாலிபர்களோ, யாராக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை என்று அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது நிச்சயமாக அதை கொடுக்கும் வல்லவராக இருக்கிறார். எதுவுமே ராமே சொல்ல முடியும், அவர் போதுமானவர். எதுவுமே சொல்ல முடியும்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாலா, அவர் போதுமானவர். எதை கொடுக்க போதுமானவர், எது தேவையோ போதுமானவர். எதனால் நான் உண்மை இழந்தனோ, எதனால் என் வாழ்க்கை ட்ராக் மாறினதோ, எதை நிமித்தம் என்னுடைய விசுவாசத்தின் வளர்ச்சியை தடைப்பட்டதோ அதை அவர் கொடுக்க போதுமானவர். நான் தொடர்ந்து அவரை நம்ப வேண்டும். திஸ் இஸ் த அப்ளிகேஷன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. எத்தனை பேராமே சொல்ல முடியும்? அப்போது ஆபிரகாமிடத்திலேயே கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், இதனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்க மாட்டாரா? எவ்வளோ பெரிய தியாகத்தோடு சொந்த ஊரை பல மைல்கள் பிரயாணம் பண்ணி மூட்டை முடிச்செலாம் தூக்கின்னு, பிள்ளைக்குட்டி இல்லாத காலத்தில் பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லும்போது நம்பி, தெரியாத ஒரு ஊர், இப்போ இருக்கிற மாதிரி கூகுள் மேப்பில் போட்டு எங்கப்பா இருக்குது கானான் ஊர், எங்கே இருக்குது, அங்கே ஈரானில் இருக்குது, அங்கேருந்து அப்படியே சேட்டலைட்டை பார்த்து அங்கே என்ன இருக்குது உடனே கூகுளில் போட்டு கானான் எப்படிப்பட்ட தேசம், அங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பாப்புலேஷன், அல்லேலூயா. நான் சொல்லதெல்லாம் புரியுதுங்களா? இந்த காலத்தில் லேட்டஸ்ட்லாம் அப்படி போட்டு பாருங்க. ஓகே, கிளைமேட் எப்படி இருக்குது, ஓகே சூப்பர், அங்கே தண்ணிலாம் இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா, அங்கே சர்ச் இருக்குதா, அல்லேலூயா. சொல்ல எல்லாம் புரியுதுங்களா?
பார்க்குற அளவுக்கு ஒன்று கிடையாது. ஆனால் போ என்கிற ஒரே வார்த்தை நம்பி மூட்டை முடிச்சு தூக்கி கொண்டு புறப்பட்டு போன ஒரு விசுவாச வீரர். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தப்படும்? எல்லா கரங்களை தட்டி, எல்லாம் உற்சாகமாக. அந்த விசுவாச வீரனுடைய வாழ்க்கையில தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்பகத்தன்மை எழுந்து போயிருக்கிறான். இந்த காலை நேரத்தில் அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தர் எங்கூட பேசியிருக்கிறார், இதை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஏன் இது பிரச்சனை? நாம் சிந்திக்க வேண்டும், ஏன் பிரச்சனை? உண்மையாகவே நான் என் நம்பகத்தன்மையை கடவுளுக்கு முன்பதாக எழுந்து போயிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் சஃபிஷியன்ட். நீ முதல்ல என்ன பார், நீ என்ன விசுவாசம் இல்லை, இந்த பிள்ளையை கொடுப்பேன் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். எதுவுமே ராம சொல்ல முடியும். உனக்கு இந்த ஊரை கொடுப்பேன்னு சொன்னல, அதை நீ நம்பி வந்தல்ல, உனக்கு பிள்ளைய காலதாமதம் ஆனாலும் கொடுப்பேன். எதுவுமே ராம சொல்ல முடியும். இப்போ ரோமர் வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கரங்களை திறவராமே சொல்ல முடியுமா? இப்போ ஆண்டவர் பேசுகிறார், இப்போ இதை விசுவாசிக்கிறான். மறுபடியும் இவ்வளோ நாள் விசுவாசித்தேன், இப்போ இந்த காரியத்தில் என் தவறை நான் உணர்கிறேன். ஆகார் என்னுடைய தவறினால் வந்த விளைவு. ஆகார் என் மனைவியினுடைய தவறான முடிவினால் ஏற்பட்ட பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு என்று உணர்ந்து இனிமேல் நான் உத்தமத்தை கடைபிடிப்பேன், ஆண்டவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுவேன் என்று அந்த 99-100 வயசுக்குள்ள மீண்டுமாக எதில் குறைவுபட்டிருந்தான். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் விசுவாசத்தில் ஜபத்தில் குறைவு சொல்ல முடியாது, அன்பில் குறைவில்லவன் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிள்ளை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிற இந்த குறிப்பிட்ட காரியத்தில் அவன் எடுத்த முடிவு தவறு தான். எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? ஏற்றுக்க முடியுமா? நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே நான் பொருத்தனை பண்ண, அதை பண்ணுறேன், இதை பண்ண, இந்த கதெல்லாம் பேச வேணாம். செய்தது தவறு இல்லையா? இதனால் ஏற்பட்ட பாதிப்புக்கு காரணம் ஆகார் அல்ல. யார் தான் முதல் காரணம்? ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னைக்கு அநேகர் ஆகாரால பிரச்சனை அந்த ஊருக்காரங்க சொல்லி கொடுத்தாங்க, அதனால் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா, அல்ல என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டான், பழைய வீட்டுக்காரர் மேலே, மனைவி மேலே, மருமக மேலே, மாமியார் மேலே போட்டு சண்டை. பட் வேர் ஐ ஃபெயில்ட், ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏன் அதுக்கு மாறுத்தரம் பதில் சொல்லி அது ஓகே சொன்னேன்? நான் செய்தது தவறு தான். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு விரோதமாய். அந்த பட்சேபால் தான் என்னை பாவத்தில் விழ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஏன் அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை இன்னும் டிலே பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அல்லது நாம் அந்த டிலேக்குள்ளே போகிறோம் என்று நாம் சொன்னால் என்ன சேர்த்துக்கிறேன், நாம் சில நேரத்தில் நம்முடைய தவறை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். கணவன் மேலே பழி, மனைவி மேலே பழி, பிள்ளைங்க மேலே பழி, அப்பா மேலே பழி, ஊழியக்காரன் மேலே பழி, விசுவாசி மேலே பழி. நான் உத்தமத்தில் குறைஞ்சு போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த நபர் நிற்கிறாங்களோ கர்த்தர் பெருக பண்ணுகிறவராக இருக்கார். எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி ராமே சொல்ல முடியுமா? இப்போ மறுபடியும் 17ஆம் அதிகாரத்தை பாருங்க பாலாம். அவன் உடனே அது கீழ்ப்படிந்து அந்த விருத்து சேதனத்தை செய்கிறான். 17:23 நானே வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன், சொல்லுங்க பாலாம், தேவன் சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? கரங்களை ராமே சொல்ல முடியுமா? இதான் இப்பொழுது கட்டளை, இதுக்கு அடையாளமா நீ விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லும்போது உடனடியாக அந்த உடன்படிக்கைக்கு அல்லது அந்த எளிமையாக சொல்லப்போனால் அந்த ஒப்பந்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து உடனடியாக செய்கிறான். நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் செய்வீங்க. இப்போ அதுதான் ரோமர் சொல்லுகிறது. அவன் மீண்டுமாக அந்த விசுவாசத்தை என்ன எப்படி இருக்கவில்லையா, பலவீனமாக இருக்கவில்லை, மறுபடியும் புதுப்பித்து கொண்டான். இந்த காலை நேரத்தில் விசுவாசம் இருந்தது, ஏன் இப்பொழுது தடுமாறி விட்டது? ஏன் இப்பொழுது ஆராதனை தடுமாறுகிறது? ஏன் இப்பொழுது கொடுத்தல் தடுமாறுகிறது? ஏன் இப்போ ஊழியம் தடுமாறுகிறது? ஏன் இப்போ ஆலயத்துக்கு வருதே தடுமாறுகிறது என்ற நம்ம தான் யோசிக்கணும். we fail in some areas. பழைய போட்டு என் புள்ள சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, தயவுசெய்து சொல்ல வேணாம். அல்லேலூயா. அவங்க சரியில்லாத காரணம் யார் தான்? முதல்ல யார் தான்? அல்லேலூயா.
இன்றைக்கி எந்த நபர் இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனையில் நீங்கள் உங்கள் உத்தமத்தில் எங்கே குறைந்து போயிருக்கு? சங்கீதம் 14 சொல்லுகிறது, 15 வேகமாக சொல்லலாமா? சங்கீதம் 15 வசனம் 1 வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஓகே. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சக்தி. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி ஆமே சொல்ல முடியுமா? எப்படி நடக்கணுமா? முதல் குவாலிஃபிகேஷன் நேர்மையா. நான் நேர்மையாக நடக்கிறேன். நான் திருடலையே, நான் கொள்ளாடிக்கல. ஏன் சாப்பிட்றவங்க கூட கொள்ளாடிக்கிற மனுஷன் கிடையாது, திருடுற மனுஷன் கிடையாது. ஆனால் அவனுடைய குறிப்பிட்ட பகுதியில் நேர்மை இல்லை, உத்தமம் இல்லை. இந்த காலத்தை எத்தனை பேர் ஒப்புக்கொள்ள முடியும்? நான் உண்மையாக தான் இருக்கிறேன் வேலை ஸ்தலத்தில், நான் என் எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறேன், என் பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கிறேன், என் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதில் நான் உண்மையற்று போயிருந்தேன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசும்போது ஆர் யூ ரெடி டு சேஞ்ச்? அதை மாற்றுக்குள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? அவன் முதல்ல சொன்னபடி ஏற்றுக்கொண்டான், உடன்படிக்கைக்குள்ளே கீழ்ப்படுகிறான். விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். நான் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறேன் என்பதுக்கு அடையாளம். இந்த நேரத்தில் நம்முடைய அர்ப்பணத்தில் எங்கே குறை உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் வளர்ச்சியில் எது தடையாக இன்றைக்கி மாறி இருக்கிறது? ஆகாரல்ல, ஆகாரம் உள்ள விட்டது யார் தான்? நான் தான், என் மனைவி தான். அப்படி தான் ஒத்துக்கொள்ளணும். ஆகாருடைய பிரச்சனை அது தனி. அவள் கொஞ்சம் அற்பமாக என்ன பெருமை வந்துடுச்சு, மேட்டுமை வந்துடுச்சு, அதை ஆண்டு டீல் பண்ணிக்குவார். அதை பற்றில கவலைப்பட வேண்டாம். அதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்து வீட்டை விட்டு போக சொல்லும்போது வீட்டை விட்டு அனுப்புன்னு தான் சொல்கிறேன். தட் இஸ் காட்ஸ் பார்ட். டோன்ட் வரி அபவுட் தட். அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை சொல்லுவாங்களா? ஒரு பழமொழி, வீட்டுக்கு வீடு. நல்லா சத்தமாக சொல்லுங்க பாலாம். யார் வீட்டில் வாசப்படி இல்லை ஆண்டவரே பாஸ்டர், எங்கள் வீட்டில் மேலே தான் ஒரு ஓப்பன் இருக்குது. அப்படி கூகுளில் தட்டினா என்ன பண்ணோம், அப்படியே மேலே திறக்கணும், அப்படியே கீழே இறங்கி வந்துடுவோம். அப்படி இறக்கணும். அப்படி இருக்குதா? ஒருவேளை எதிர்காலத்தில் அப்படி வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டுக்கு வீடு பிரச்சனை. நீங்கள் ஏன் அடுத்த வீட்டு பிரச்சனை போய் நோண்டி கிடக்குறீங்க? உங்கள் வீட்டில் ஒழுங்காக இருக்குதா காரியம்? நான் உத்தமத்தில் சரியாக இருக்கிறேன்னா? இன்றைக்கி சில பேர் பிரச்சனையே அடுத்த கதை வீட்டு கதையை பேசி 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 அவங்க விசுவாசம் குறைஞ்சி போயின்னு இருக்கிறாங்க. விசுவாசிகளை நாம் அப்படி மாட்டிக்கொள்ள வேண்டாம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி ஆமே சொல்லுங்க. நல்லா கரங்களை ஊற்றி சொல்லுங்க பாலாம். நல்லா கரங்களை ஊற்றி நான் சொல்ல எத்தனை புரிகிறது. நான் என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? அல்லேலூயா. கர்த்தர் அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ் சஃபிஷியன்ட், ஆல் சஃபிஷியன்ட். விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேர்மையில் ஒரு குறைபாடு. கர்த்தர் மேல் வைராக்கியம் இருந்தாலும், கர்த்தர் மேலே அவன் தியாகமல்லவனாக இருந்தாலும், இதில் கொஞ்சம் அவசரப்பட்டது தவறு தான். இந்த காலை நேரத்தில் அவர் உத்தமத்தை எதிர்பார்க்க. யோபை குறித்து ஒரு வாசனம் சொல்லுகிறது, எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வாசனம். யோபு 1:1. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து. இந்த உத்தமத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து. உத்தமத்தில் பிரச்சனை வரும். ஒரு ஆளில் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனா மறுபடியும் பண விஷயத்தான் உண்மையாக இருக்கிற ஆண்டவரே, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணல, அதெல்லாம் ஓகே, கரெக்ட், அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கணும். எந்த காரியத்தில் நான் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லையோ அதுவும் உத்தமம் இல்லாத செயல். எதில் கடவுளுடைய வார்த்தையை நான் மீறி இருக்கிறேனோ, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். என் சொந்தக்கார் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அது அந்த விசுவாசி சொன்னாங்க, இதெல்லாம் தேவையில்லாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதை டீல் பண்ணியிருக்கிறார்? முதல்ல டீல் பண்ணுறாரா? முதல்ல வெளிப்படுகிறாரா? ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவன் இன்று எல்லாருக்கும் வெளிப்படுகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? சகோதரர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார், பேசுவார், மறுபடியும் பேசுவோம். ஏன் இன்னும் பேசலைன்னா முட்டி போட்டு கேளுங்க. எங்கேயோ உத்தமத்தில் நம்ம வீக் ஆகிருக்கிறோம். இது வேலை மேலே இருக்கிற பிரச்சனை கிடையாது, இது பணத்தில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, இது தொழில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மனிதர்களால் உண்டாகிற பிரச்சனை அல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், இது மாமியார் பிரச்சனை இல்லை, மருமகள் பிரச்சனை இல்லை, இது என்னுடைய பிரச்சனை. என் வீட்டு பிரச்சனையில் நான் எங்கோ ஒரு காரியத்தில் மீறி இருக்கிறேன். ஓகேங்களா? அவனுக்கு உத்தமத்தில் பிரச்சனை எங்கே திரும்ப ஆரம்பிக்குது? அவன் சொந்த மனைவியை டீல் பண்ணுறான். நீ என்ன உத்தமம் இருக்க போகிறீங்களா? நீ தேவனை தூஷி என்று தவறாய் பேசுகிறான். 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். சொல்லுங்க பாலாம். என் ஆவி
எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். என் ஆவி என் உயிர் போகிற வரைக்கும் உத்தமத்தை விடணும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவன் எல்லா ஏரியாவிலும் முடிஞ்ச அளவுக்கு உத்தமமாக இருக்கிறான். மனைவிக்கு உத்தமமாக இருக்கிறான், வேலைக்காரங்களுக்கு உத்தமமாக இருக்கிறான், பணத்தில் உத்தமமாக இருக்கிறான், தேவனை தொழுது கொள்வதில் உத்தமமாக இருக்கிறான். ஆல்மோஸ்ட் ஆல் த ஏரியாஸ். அதான் சொல்லுகிறான் தைரியமா. பலவீனத்தில் இது தாக்குதல் இவனுடைய பாவத்தினால் வந்த தாக்குதல் அல்ல. யோபுக்கு வந்த பிரச்சனை அவனுடைய கீழ்ப்படியாமையினால் வந்த பிரச்சனை அல்ல. எத்தனை நான் சொல்வது புரிகிறது? இது அவன் உத்தமத்துக்கு வந்த பிரச்சனை. அவன் உண்மையில் உறுதியாக நின்றதனால் வந்த பிரச்சனை. இப்படியும் பிரச்சனை வருகிறதா? இதிலும் நான் உண்மையை நிரூபித்து காண்பிக்க வல்லவராயிருக்கும். 31:6 சொல்லுகிறது. அதே யோபு 31:6, சுமுத்திரையான தராசிலே தேவன் என்ன பண்ணுவாராக நிறுத்தி என்ன ஆண்டவரை எடை போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போல்டாக சொல்கிறான். இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்ம உத்தமலை எந்த மூளைக்கு போயிடும்? ரொம்ப கம்மி. இந்த யோபு மாதிரி இழப்பில் நம்மளாம் ஒன்று கூட இழக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி தூசு தான். அதை இழந்தாவே நிறைய பேர் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. நீ 7,000 ஆடுகள் 3,000 ஒட்டங்களை இழந்து 10 பிள்ளைகளை பறி கொடுத்த யோபு சொல்லுகிறான், தேவன் என்ன பண்ணுவார்? என்னை நிறுத்தி தராசில் நிறுத்து, என் உத்தமத்தை அறிவு. அப்போ என் உத்தமத்தை அவர் பார்த்துக்கட்டும். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தான் நம்முடைய உத்தமத்தை அறிகிறவராக இருக்கிறார். நம்மளே எடை போட்டுக்கிட்ட நான் சரியாக இருக்கிறேன், என் ஒய்ஃப் தான் சரியில்லை, என் வீட்டுக்காக தான் சரியில்லை சொல்லிட்டு நம்மை நாமே சொல்ல வேண்டாம். கர்த்தர் பார்வையில் எதில் நான் உத்தமத்தில் குறைவாக இருக்கிறேன். பர்டிகுலராக தேவனுடைய நன்மை பெறுவதற்கு எது என்னில் குறைபாடு இருக்கிறது. கர்த்தர் நாம் அதை சீர்படுத்துவதற்கு அவன் ஆக்ஷன் எடுத்துட்டான். உடனே கீழ்ப்படிந்து விருத்து செய்யணும். டூ இட். கர்த்தர் பார்ப்பார். அதனால தான் ரோமர் சொல்லுகிறது, அவன் விசுவாசம்னா இல்லை, பலவீனத்தில் போயிருந்தான். ஆனால் இப்போ ஆண்டவர் பேசுகிறோன்னே உடனே மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு தன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி முதல்ல மீண்டுமா தன் வீட்டார் தான் ஒழுங்குபடுத்துகிறான். கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுங்கப்பா. எல்லா கரங்களை தாம சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் விருத்தி சேதனம் பண்ணுறான். அவன் மட்டும் கிடையாது, இஸ்ரவேல் கூட சேர்த்துக்கிறான். அதில் வேலைக்காரங்க சேர்த்துக்கலாம். எல்லாரும் வா 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 உள்ள வா, ஞானஸ்தானம் எடு, திருவந்துக்கே வரல, திருவந்துக்கு வா வராமல் சொல்லு. விருத்த சேதனம் ஒரு ஒன்று எளிமையாக சொல்லுகிறேன், பேப்டிசம். இன்றைக்கி அநேகர் இதை தள்ளி போடுகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது மதமாற்றம் அல்ல, தேவனோடு கூட என் வாழ்க்கை உத்தமமாக இருக்கிறது என்பதுக்கான ஒரு வெளிப்படையான அடையாளம். ஐ பிலீவ் டோட்டலி, நான் உண்மையாக கடவுளை விசுவாசிக்க என்பதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளம். எது பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை வைத்து பேர் ஆமே சொல்ல முடியும். எடுத்துட்டா போதாது, திருவிருந்து அடுத்த ஒரு உத்தமத்தை காட்டுகிறார். நான் தொடர்ந்து கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு விசுவாசி தான் என்பதை அதில் கொஞ்சம் உத்தமம். ஆமென். இந்த கால நேரத்தில் நாம் தொடர்ந்து விசுவாசிப்போம். அவர் எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் இல்லை என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட சொல்லுங்க பாருங்க, அவர்கிட்ட இல்லை என்று ஒன்றுமே இல்லை. எது வேணுமோ எது தேவையோ யார்கிட்ட போனால் போதும், அவர்கிட்ட போவோம், அவர் கொடுப்பார். தாமதமாகலாம், ஆனால் நான் பொறுத்திருந்து கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று நிற்கிற தேவ பிள்ளை விசுவாச குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார். காலதாமதத்தினால் அவர் கொடுக்கிறன்றது ஒன்றுமே தடைப்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? காலதாமதம் அவர் கொடுக்கிறேன்னு சொன்னதை தடைப்படுத்தவே முடியாது. அவர் நிச்சயமாக கொடுப்பார். அவர் வார்த்தையினுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்கு நமக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுகிறது. சரிங்களா? அடுத்ததாக, நம்பிக்கையற்றதான சூழ்நிலையிலும் நமக்கு உத்தமத்தை நாம் காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டோம். நம்பிக்கையே இல்லை, பிறக்காது, 99 வயசாகிடுச்சு, இனிமேல் நடக்க போது சொன்னாலும் அப்பொழுதும் நான் உத்தமந்தான் ஆண்டவரே, இந்த காரியத்தில் உண்மைதான் நம்புகிறேன். அந்த நம்பகத்தன்மையை காட்டுவதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சியை யாருமே தடை பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ தான் பேர் எடுக்கிற எப்படி தெரியுமா? விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன். இனி ஏன் மீண்டும் விசுவாசம் பேசுகிறோம்? விசுவாசத்தில் குறைவே இல்லாத மனுஷன்லாம் சொல்ல முடியாது. குறைவுகள் வந்தாலும் சரி பண்ணி கொண்ட ஒரு விசுவாசி எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இந்த காலத்தை எத்தனை பேர் சரி பண்ணிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? இல்லை பாச, அதெல்லாம் நடக்க, அதெல்லாம் அவங்களுக்கு தான், அதெல்லாம் உங்களுக்கு பாச, நீங்களாம் ஊழியத்தில் இருக்கிறீங்க. நோ 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 ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர் விசுவாசத்தை தூண்டி உங்கள் நிலைமையில், உங்கள் வீட்டில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் சர்க்கிளில் நீங்கள் ஸ்ட்ராங் பிலீவராக கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுக்கு எதெல்லாம் தேவையோ அவரே கேளுங்க. விசேஷமாக அவர் சொன்னதை தைரியமாக நம்ம கேட்கலாம், சொல்லாத கேட்கறது கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் அவர் சொன்னதை நான் நிச்சயமாக கேட்பதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நான் அவர் தொடர்ந்து நம்ப வேண்டும்.